குரு பெயர்ச்சி வந்து சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் செலவு அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஐசோலேட்டாக தனியாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்ம ராசியில் இன்னொன்று கேதுவுமே வரனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் டிட்டாச்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக மணி செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. பட் தூக்கம் அந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ல் வந்து குரு வரனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா மணி, அதாவது அவங்க நினைச்சதை விட ஒரு பங்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாவே நடக்கும். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு இடத்துல சைன் பண்றது, அப்புறமேட்டு ஒரு மணி கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வந்து ஏமாத்துவாங்க அவங்கள. அந்த விஷயத்துல அவங்க உஷாராவே இருக்கணும். அதனால துலாம் ராசி கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது.